நம்பர் 22 அதாவது 10 22 இந்த டைமில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வெறும் நம்பர் மட்டும் இல்லை, உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வருது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹீலிங் எனர்ஜி, அதே சமயம் பார்த்தீங்கன்னா மாஸ்குலின் வந்து ஏதோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல துடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நாம் இந்த ரீடிங்கில் அதை தான் பார்க்க போகிறோம். ஏன் விலகி இருக்காங்க, அதுக்கான காரணம் என்ன, ஈகோனால் பேசாமல் இருக்காங்களா, இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்களோட முகமூடியை நம்ம எடுக்க போகிறோம். அவங்க அனுப்ப துடிச்சிட்ருக்க ஒரு மெசேஜ் என்னத்தை சொல்ல துடிச்சிட்ருக்காங்க. இந்த 22 நம்பர் வந்து உங்கள் கண்ணில் திரும்ப திரும்ப படுறதுக்கோ, இல்லை இனிமே அந்த நம்பர் வந்து உங்கள் கண்களில் படுறதுக்கோ என்ன காரணம் இருக்க போகுது, ஒளிவு முறைவு இல்லாமல் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸ் ஆல்ரெடி வந்துருச்சு, நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பர்சன் மெயினாக வந்து எனக்கு சாரி சொல்ல பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு தெரியல, அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஏன் அவங்களுக்கு சாரி சொல்ல பயமாக இருக்குது, என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் அவங்க அதை தான் சொல்ல விரும்புகிறாங்க. சாரி சொல்ல எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸ் வருது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இஸ் இட் too late for us? I can't step forward if your answer is yes. It will break me into pieces. You mean so much to me. நீங்கள் வந்து ரொம்ப முக்கியம் இந்த பர்சனுக்கு. நீங்கள் நோ சொன்னீங்க அப்படின்னா இவங்களால் நிச்சயமாக தாங்க முடியாது. அது வந்து அவங்கள சுக்கலாக உடச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஏன் இவங்க விலகி போனாங்க? அதுக்கு ஈகோ காரணமா, இல்லை உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனையா, என்ன சாக்கு சொல்கிறாங்க, இல்லை என்ன உண்மையான விஷயங்கள் அங்கே ஒளிஞ்சு கிடக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்ககிட்ட வர்றது வந்து ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. அதில் வந்து அவங்களுக்கு எந்த சந்தேகமும், எல்லளவு சந்தேகமும் இல்லை. இது வந்து ருப்பான்சல் டவர், எல்லாருக்கும் அந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இல்லைனா இங்கே தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களை ரீச் பண்ணுற பாதை, உங்களை வந்து அடையிற அந்த பாதை வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. வழியில் வந்து நிறைய குள்ளநரிங்கள் இருக்காங்க. இந்த பாத் அஹெட் மே ஃபீல் அன்கிளியர். அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்குது. எப்படி வந்து உங்களை அடைய போகிறோம் அப்படின்னு தெரியல. அவங்க வந்து நிலாவுக்கு எய்ம் பண்ணுறாங்க. நீங்கள் நிலா இங்கே சுத்தமாக மேலே இருக்கீங்க, உங்களோட ஒளி, நீங்கள் ஃபுல்லாக பௌர்ணமி அந்த எனர்ஜியில் இருக்கீங்க, ஃபுல்லாக வந்து ஃபுல் பொட்டன்ஷியலில் இருக்கீங்க. அதனால தான் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. சாரி சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா, இல்லை வந்து உங்களை வந்து அடையிறதுக்கு நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு சாக்கு இருக்குது. அந்த சாக்கை தான் நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஒரு ரகசியத்தை வந்து அவங்க உங்களுக்கு சொல்லத்துக்கு காத்துட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த பர்சன் வந்து இதை கைவிட போகிறாங்களா இந்த போராட்டத்தைனா இல்லை, ஆனால் அவங்களுக்கு உள்ள பயமும் இருக்குது. என்ன பயம், நீங்கள் வந்து அவங்கள இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு வருவேன், வந்ததுக்கப்புறம் நீ வேணான்னு சொல்லிடுவியோ அப்படின்னு. பட் இதெல்லாம் எக்ஸ்கியூசஸ் தான். காதல் வந்து உள்ளே பொங்கி வளைஞ்சுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த எக்ஸ்கியூசஸ்லாம் வந்து கண்ணுக்கே தெரியாது. பட் பார்க்கலாம், இதெல்லாம் அவங்களோட பயங்கள். ஏன்னா நீங்கள் வந்து அவங்க எனர்ஜியோட அலைன் ஆகுறீங்க. 22 வந்து வேறு ரொம்ப பவர்ஃபுல்லான எனர்ஜி காதல் செய்கிறவங்களுக்கு. ஸோ இந்த 22 அதை தான் உங்களுக்கு சொல்ல வருது. நீங்கள் இல்லாமல் இந்த பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப நொந்து போயிருக்காங்க. நீங்கள் தான் அவங்களோட இன்ஸ்பிரேஷன். அவங்க வாழ்க்கை வந்து நீங்கள் இருந்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போது வந்து அந்த வாழ்க்கையில் நீங்கள் இல்லை. அவங்க வாழ்க்கையே சொரத்தில்லாமல் இருக்குது. டுகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்னும் சொல்கிறாங்க. 5 ஆஃப் கப்ஸ் வந்து 2 தடவை வருது. உங்களை வந்து வேறு லெவலில் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன விஷயங்கள்னால அவங்க வந்து பிரிஞ்சு போனாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஹானஸ்ட் மெசேஜஸ் பார்க்க போகிறோம். ஸோ எதனால் அவங்க வந்து பிரிஞ்சு போனாங்க? த லவர்ஸ் கார்ட், குயின் ஆஃப் கப்ஸ். அவங்க சொல்கிற மாதிரி அவங்களுக்கு பயம்தான் பெரிய காரணமும். அதாவது இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து கடைசி வரைக்கும் காதலை சொல்லவே இல்லை, ஆனால் தெரியும் நீங்கள் அவங்கள நேசிக்கிறீங்க, அவங்க அவங்கள நேசிக்கிறாங்கன்னு. இங்கே பாருங்கள், குயின் ஆஃப் கப்ஸ். இந்த எனர்ஜியில் தான் இப்போ இருக்காங்க. இந்த பிரிவு அவங்களுக்கு என்ன புரிய வச்சுருக்கு, இந்த பிரிவு வந்து அவங்களுக்கு என்ன புரிய வச்சுருக்கு அப்படின்னா, உங்களோட காதலோட வலிமை அவங்களுக்கு புரிய வச்சுருக்கு. ஸோ இந்த வலிமையினால தான் அவங்க உணர்றாங்க நீங்கள் தான் அவங்களோட உண்மையான காதல் அப்படின்னு. இப்போ தான் அவங்களுக்கு அந்த உணர்வு வருது, இது புரிதல் வருது, எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த டஃப் சுச்சுவேஷனை அவங்க முடிக்க விரும்புகிறாங்க. இது வந்து நிறைய நடக்குது உங்களை சுற்றி. ஏன்னா மூன், டெத் அண்ட் மெஜிஷியன், அவுட் சைட் ஃபோர்ஸஸ், ஃபேமிலியாக இருக்கலாம், காமிக் எனர்ஜியாக இருக்கலாம். அவங்க வந்து உங்கள் காதலை முறிக்கிறதுக்கு, உடைக்கிறதுக்கு நிறைய ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க. உங்களை குழப்பி வைக்கணும்னு பார்க்குறாங்க. நீங்கள் வந்து இந்த பர்சனை பற்றி புரிஞ்சிக்கக்கூடாது, இந்த பர்சன் வந்து உங்களை பற்றி புரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னா இங்கே வேறு சீன் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக இந்த பர்சனுக்கு உங்களோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும். இவங்க என்ன குழப்பினாலும் அதில் வந்து குழப்பம் வரப்போகிறதில்ல. ஏன்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லவ். இந்த காமிக் எனர்ஜிஸ் இல்லைனா வந்து ஃபேமிலி உங்களை ஸ்பெல் பண்ணி தடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இந்த காதலோட ஆழத்தை, எவ்வளோ தூரம் வந்து அவங்க உங்களை நேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரபஞ்சம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. இந்த ஸ்பெல் ஒர்க் உங்களை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா, நோ, யூ ஆர் ப்ரொடெக்டட்.
ஏன்னா இந்த பர்சன் உங்கள் மேலே வச்சுட்ருக்க அன்பு, அந்த காதலோட அதீத சக்தி உங்களுக்குள்ளே இருக்க தடைகள் எல்லாத்தையுமே வந்து தாண்டிடும். இந்த தருணத்தில் நான் வந்து ரகசியங்களை உடைக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களை ட்ரூத், அதாவது உண்மைகளை வெளியில் கொண்டு வரதுக்காக ட்ரூத் அப்படின்னு டைப் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வர உண்மைகள் வந்து உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம். என்ன உண்மைகள்? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஆஃப் சோர்ட்ஸ், 3 ஆஃப் சோர்ட்ஸ். ரொம்ப ரொம்ப வலி நிறைஞ்ச சூழ்நிலையில் இந்த பர்சன் இருக்காங்க. ரொம்ப வலி அப்படின்னா உடஞ்சி போயிருக்காங்க. அவங்க வந்து முன்னாடியே உங்ககிட்ட உண்மைகள் எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கணும், சாரி சொன்னால். அதனால தான் நம்மளுக்கு முன்னாடி வந்த மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு சாரி சொல்ல பயமாக இருக்குது. 2 விஷயம். பயத்துக்கு காரணம் நீங்கள் வந்து குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி, உங்களோட காதலுக்கு அளவே கிடையாது. ஸோ சாரி சொல்லி இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிற சக்தி அவங்களுக்கு இல்லை. அதான் முன்னாடியே சொல்லிட்டாங்க, இது ரொம்ப லேட்டாக, நான் வந்து சாரி சொன்னால் நீ ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் வரவே மாட்டேன். பயம், அவங்களுக்கு நிறைய பயம் இருக்குது உள்ளுக்குள்ளே. அது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அதுக்கு நான் உனக்கு காதலை சொல்லலை, அதனால் நான் உன்னை இழந்துட்டேன்னு நினச்சிக்கிறேன். தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன். அது வந்து என்ன உயிரோடவாது வச்சுருக்கோம். இந்த பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப டீப் லவ்வில் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நல்லாவே தெரியும், ஸ்பெல் ஒர்க் பண்ணனால தான் அவங்க காதல் வாழ்க்கையில் இவ்வளோ குளறுபடிகள், அவங்க பயந்தது, ஓடினது, இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த ஸ்பெல் ஒர்க் தான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக் மெசேஜ் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய சைன்ஸ் வந்துட்டு இருக்குது. அதனால தான் நீங்கள் 22ல் அலைன் ஆகிறீங்க. இங்கே பாருங்கள், பாட்டம் டெக்னாலஜி, உங்களை பற்றி நிறைய சைன்ஸ் அவங்க ரிசீவ் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால தான் அவங்களால இக்னோர் பண்ண முடியல, இந்த காதலை தாண்டி எங்கேயும் பார்க்க முடியல, போக முடியல. அதுக்கு காரணம் சைன்ஸ் திரும்ப திரும்ப அவங்கள வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்குது உங்களை பற்றி. இதுக்கு முன்னாடி நம்ம அவங்கக்கிட்ட இந்த ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் வாங்குறதுக்கு முன்னாடி வேறு என்ன சொல்ல விரும்புகிறாங்க. பாஸ்டில் இந்த பர்சன் வந்து பேஷனேட் லவ் இருக்குது. எதனால் இந்த பேஷனேட் லவ் வருது? 9 ஆஃப் பென்டிகிள்ஸ், 4 ஆஃப் சோர்ட்ஸ். வாவ், இந்த பர்சன் கண்டிப்பாக ரிஸ்கில் தான் இருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ ரொம்ப மேபி நீங்கள் கரியரில் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜி, கரியரில் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. உங்களோட ஃபோக்கஸ் வந்து அங்கே இல்லை. மேபி நீங்கள் ரெகுலர் வியூவர், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க கைடன்ஸ் எல்லாம். யூஆர் நாட் சேசிங், யூஆர் அட்ராக்டிங். இப்போ வந்து இங்கே சூப்பர் டூப்பர் பேஷன் இருக்குது. அவங்களால இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த இந்த எனர்ஜியை விட்டு வெளியில் போக முடியாது. உங்களை பார்க்காம இருக்க முடியாது, உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது. இது வந்து அவங்களுக்கு நடக்கிற ஸ்ட்ரகிள். உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் பேசாமல் இருக்கிறதுக்கும் இடையில நடந்துட்டுருக்க மௌன போராட்டம். அதனால தான் சாரி சொல்ல பயமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ மேலே போயிட்டீங்க. நீங்கள் வந்து முதல் இருந்ததை விட லெவல் அப் ஆயாச்சு. உங்கள் காதல் கொஞ்சம் கூட மாறல, ரொம்ப டீப்பாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு 2 விஷயம் புரிஞ்சிருச்சு. ஒன்று, ஸ்பெல் ஒர்க் பண்ணனால தான் அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போனாங்க, இல்லைனா அவங்களுக்குள்ளே அந்த பிரச்சனைகள் வந்ததுக்கு காரணம் ஸ்பெல் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் இருக்குது இப்போது. அதனால் இன்னும் வந்து அவங்களுக்கு வலி ஜாஸ்தியாகுது. நான் வந்து முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன், நான் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கக்கூடாது, நான் வந்து முன்னாடியே இதெல்லாம் பண்ணியிருக்கணும், ஈகோ விட்டுட்டு நான் பண்ணியிருக்கணும். என் ஈகோவுக்கு வந்து ஸ்பெல் எப்போ பிரேக் ஆகும்? நீங்கள் வந்து உங்கள் காதலை சூஸ் பண்ணும்போது அந்த ஸ்பெல்லுக்கு அங்கே வேலையே இல்லை. நீங்கள் காதலை சூஸ் பண்ணாமல் பயத்தை சூஸ் பண்ணும்போது தான் ஸ்பெல் வேலை செய்யும். ஸோ இது எல்லோரும் பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க. ஸ்பெல் வந்து உடனே வந்து பண்ணோன்னே நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் வந்து காதலை திரும்ப திரும்ப காதலே சூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பெல்க்கு வந்து அங்கே வேலையே, அது வந்து யார் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கே அனுப்பப்படும். இட் வில் பி ரிட்டர்ன் பேக் டு த சென்டர். ஸோ அதனால் நீங்கள் ஸ்பெல்னோடனே பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். அதுதான் அதுக்கான ஒரே ஒரு ரெமெடி. பயப்படணும்னு அவசியமே இல்லைங்க. பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடந்துருச்சு. ஆனாலும் இவங்க வந்து அதை சரியாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் ஸ்பெல் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளே நடந்த பல மாற்றங்களுக்கு காரணம் வந்து ஸ்பெல் ஒர்க். ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் அகேன். திரும்ப உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும்னு தான் துடிச்சிட்ருக்காங்க. ஐ எம் ரெடி டு க்ரோ அண்ட் பாண்ட் டீப்பர் வித் யூ. இதுதான் அவங்க சொல்ல நினைக்கிறது, சொல்ல துடிக்கிறது. ஆனால் வந்து அவங்க உங்களை சரியாக ட்ரீட் பண்ணலை, இந்த கனெக்ஷனை வந்து சரியாக எடுத்துகிட்டு போகலைன்ற குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. ஐ வாண்ட் யூ பேக், ஐ வாண்ட் யூ பேக், ஐ வாண்ட் யூ பேக், ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். இப்போ வந்து அவங்க எந்த சாக்கும் சொல்ல விரும்பலை. அவங்க வந்து சாக்கு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் சீக்கிரமாக நடந்துருச்சு, நான் எதிர்பார்க்கல, அதனால் என்னால் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, அதனால் ஓடிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி ஒரு சிலருக்கு பாஸ்டில் இந்த பர்சன் வந்து பிளேயராக இருந்திருக்கலாம். ஆப்ஷன்ஸ் இருக்குது எனக்கு, நான் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது திமிராக பேசியிருந்தாங்க அப்படின்னா டோன்ட் வரி. இனிமேல் வந்து காதலுக்காக கெஞ்ச போகிறாங்க உங்ககிட்ட.
ஏன்னா இந்த பிரிவு அவங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த 2022 இல்லை 22 அப்படிங்கிற நம்பரை திரும்ப திரும்ப பார்க்குறீங்க அப்படின்னா, ஐம் அலைனிங் மை செல்ஃப் வித் திஸ் எனர்ஜி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து இந்த காதலை, இந்த எனர்ஜியை அவங்க திரும்பி வர இந்த எனர்ஜியை உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு பேருதவியாக இருக்கும். நம்ம இப்போ என்ன ஃபைனல் டச் பார்க்க போகிறோன்னா, இந்த பர்சன் அடுத்து இம்மீடியட்டாக என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த 22வோட நீங்கள் அலைன் ஆனீங்க அப்படின்னா, நீங்கள் அலைன் ஆகிட்டேன்னு டைப் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த எனர்ஜி உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, ப்ளேஃபுல் எனர்ஜி, கிருஷ்ணரோட எனர்ஜி கையில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது மேஜிக் வாண்ட். இப்போ வந்து இவங்க கையில் வந்துருச்சு பேஜ் ஆஃப் வான்ஸ். பெரிய பெரிய மாற்றங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த கண்ணு கட்டின இடத்துலேருந்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதந்திரமாக உங்ககிட்ட வரத்துக்கான அந்த முயற்சியில் இறங்க போகிறாங்க. அதனால தான் இவ்வளோ ஆராய்ச்சி முன்னாடி. இன்னொன்று சொல்ல போறியா, ஒரு சிலருக்கு இந்த பர்சன் கொஞ்சம் பொறாமல் பிடிச்சவங்க இருக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த ரீடிங் உங்களுக்கு தான். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.